ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். தளபதி விஜய் அவர்கள் சிஎம் விஜய் ஆயிட்டார். முழு தமிழ்நாட்டுடைய போலீஸ் கண்ட்ரோல் இன்னைக்கு அவரோட கையில். தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தளபதி விஜய் அவர்களின் கையில். எந்த கலெக்டர் எங்கே போகணும், எந்த எஸ்பி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும்னு எல்லாமே இன்னைக்கு தளபதி விஜய் கையில். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், தமிழ்நாட்டோட பணப்பை அதை மட்டும் இன்னொருத்தர் கையில் கொடுக்குறாரு. யாருக்குன்னா, ஜெயலலிதா அவர்களின் எலெக்ஷனுடைய டிசைன் பண்ணவர், 50 வருடம் ஏடிஎம்கே கட்சியில் இருந்தவர் செங்கோட்டையன் கிட்ட கொடுக்குறாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு கேள்விக்கான பதிலில் தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களின் ரியல் கேமே இருக்குது. அதை இன்னைக்கு நாம் உடைக்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். தாவேகா கட்சி என்பது வெறும் 2 வருட ஒரு புதிய பார்ட்டி. அந்த பார்ட்டியில் யாருக்குமே ஒரு நாள் கூட கவர்மெண்ட் நடத்தின அனுபவம் இன்னைக்கு கிடையாது, செங்கோட்டையன் அவர்களை தவிர. மினிஸ்டராக இருந்ததில்லை, பட்ஜெட் பார்த்ததில்லை, ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டு அல்லது ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு கடிதம் எழுதுனது கூட கிடையாது. இந்த நிலைமையில் ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா யாரை எங்கே வைப்பார், யாரை நம்புவார், யாரை எங்கே நிறுத்துவார் அப்படின்னு எல்லாருக்குமே தமிழகம் முழுவதுமாக கேள்விகள் இருந்தது. இந்த கேள்விக்கான விஜய் அவர்களின் பதில தான் இந்த கேபினட் லிஸ்ட், நேற்று ராத்திரி வெளிவந்த மினிஸ்டர்ஸ் லிஸ்டில் இருக்குது. இது மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக இறங்கி பார்த்தா இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கே வேற மாதிரி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாஜிக்கை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். சிஎம் விஜய் அவர்கள் தன்னுடைய கையில் என்னென்ன வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். போலீஸ் அவருடைய கையில், எந்த எஸ்பியை எங்கே போடணும், எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை எந்த டிஸ்ட்ரிக்டில் நிறுத்தணும்னு இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் டிசைட் பண்ணுறாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் இன்னைக்கு யாருடைய கையில்? தளபதி விஜய் கையில். எந்த கலெக்டர் யாருன்னு, எந்த செக்ரட்டரி யாருன்னு அதுவும் அவருடைய கையில் தான். விமன் வெல்ஃபேர், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை எல்லாமே தளபதி விஜய் கையில். இதோட கூட முதல் முறையாக ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இதுவரை இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுமே பண்ணாத ஒரு தனி விஷயம், முதல் விஷயம். ஏன் இவ்வளோ விஷயத்தையும் தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டாருன்னு யாராவது யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகா என்பது வெறும் 2 வருட புதிய பார்ட்டி. மினிஸ்டர்ஸ் எல்லாருமே முதல் முறையாக வர்றவங்க. அவங்களுக்கு எந்த ஆஃபீஸரை நம்பணும், எந்த ஆஃபீஸரை நம்பக்கூடாதுன்னு தெரியாது. இந்த நிலைமையில் ஒரு மினிஸ்டர் கிட்ட ஒரு போலீஸ் ஃபோர்ஸையே கொடுத்தா, அவன் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தா, ஒரு ராங் போஸ்டிங் பண்ணுனா தாவேகா கட்சிக்கே மிகப்பெரிய டேமேஜ் ஆகிடும். அதனால தான் போலீஸையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் தன்னோட கையில் வச்சுக்கிட்டார். தப்பு நடந்தாலும் தன்னோட தப்பு, சரியாக நடந்தால் தன்னுடைய சந்தோஷம், தனக்கு கிரெடிட். இது வீக்னஸ் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புதிய பார்ட்டியுடைய தலைவர் எடுக்கக்கூடிய மிகவும் லாஜிக்கலான முதல் டிசிஷன். ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக மினிஸ்ட்ரி வச்சதுமே என்ன கேட்டிங்கன்னா அதே லாஜிக் தான். இன்னைக்கு பாருங்க, தாவேகா கட்சிக்கு ஓட்டு பண்ண ஆடியன்ஸில் நீங்கள் பாருங்கள். தாவேகா கட்சிக்கு முதல் முறையாக ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் பாருங்கள். 18 முதல் 35 வயது இளைஞர்கள் தான் இதில் அதிகம். அவங்களுக்கு நேரடியாக சிக்னலை அனுப்புகிறார், உங்களை நான் மறக்கலை. ஆனால் இதில் இருந்து வேற மிகவும் வித்தியாசமான வேற மாதிரியான ஒரு டிசிஷன் இந்த மொத்த கேபினெட்லையுமே இருக்குது. என்னது? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டின் பணப்பை. இன்னைக்கு மாதம் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் பணம் எங்கிருந்து வருதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டை தன்னுடைய கையில் வச்சுக்கல கே.ஏ. செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் கிட்ட. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் அப்படின்னு. அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட
தன்னுடைய ஃபினான்ஸ் பணப்பையை கொடுக்குறாரு. இந்த டிசிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முழு கேபினெட்லையுமே ரொம்பவும் ரிவீலிங்கான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையன் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் அவர் ஜெயலலிதா காலத்தில் வெறும் பிரச்சாரத்துக்கான வண்டிகள் அரேஞ்ச் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் மேனேஜராக தான் இருந்தார், அவ்வளோ பெரிய மினிஸ்டர். அப்படியெல்லாம் கிடையாது. 1977 முதல் முறையாக எம்எல்ஏ ஆனவர். இந்த வீடியோ பார்க்குறதுல பாதிக்கும் அதிகமான மக்கள் அந்த நேரத்தில் பிறந்திருக்கவே மாட்டாங்க. 1977 முதல் முறையாக அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. 1977 முதல் முறையாக எம்எல்ஏ ஆனவர். அதிலிருந்து 9 முறை எம்எல்ஏ ஆனவர்னு நினைக்கிறேன். இப்போ தான் 9வது முறையா இது 10வது முறையான்னு கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். 9 முறை எம்எல்ஏ மாறி ஆட்சியில் இருந்தவர். எம்ஜிஆர் கிட்டையும் பெரிய அளவில் நம்பிக்கையை பெற்றவர், ஜெயலலிதா அவர்கள்கிட்டையும் பெரிய அளவில் நம்பிக்கையை பெற்றவர். இன்னைக்கு நீங்கள் தெளிவாக போய் ஊடகங்களில் ஒரு தரவான ரிசர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் எலெக்ஷன் கேம்பெயினை அதிகமான இடங்களில் டிசைன் பண்ணவரே செங்கோட்டையன் தான். அந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த ரீஜனை மொத்தமாக எம்ஜிஆர் டைமில் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களின் கையில் இருந்த டைமில் இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த கையில் வச்சிருந்தவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள்கிட்ட இருந்து கட்சி யூனிட் விஷயத்தில் அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், அம்மாவுடைய கேரிசம், அம்மாவுடைய டாக்டரினை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்து முந்தல், அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான், கான்ஃப்ளிக்டில் தான் எடப்பாடி கிட்டேருந்து கட்சியில் மிகப்பெரிய ஒரு மோதலில் மோதி ஏடிஎம்கேயிலிருந்து ஆல்மோஸ்ட் துரத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அம்மாவுக்கு நம்பிக்கையாக இருந்தவர் அவராகவே வெளியே வர விரும்பலை அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். இபிஎஸ் அவருடைய உண்மையான வேல்யூ, ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய மனிதனுடைய வேல்யூவை டீமீன் பண்ணுறானுங்க பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. அப்படி துரத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிமிடமே தளபதி விஜய் அவர்கள் அவர் அழைக்கிறாரு, தாவேகா கட்சியில் சேர்ந்தார். இன்னைக்கு இந்த கொங்கு ரீஜனில், இன்னைக்கு டோட்டல் கொங்கு ரீஜனில் தாவேகாவுக்கு மொத்த வாக்கு வங்கியையுமே தளபதிக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன ஆயிருக்காரு, இப்போ தமிழ்நாட்டின் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஏன் இப்படி தளபதி விஜய் அவர்கள் பண்ணாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டின் கடன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சா இந்த டிசிஷன் ஏன் மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஷார்ப்பாக கரெக்டாக சொல்லணும்னா 9.5 lakh crore 9.52 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. விஜயே சொன்னார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை டிஎம்கே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த கடனுக்கு ஒரு வருடம் பாருங்க, கடன் மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த கடன் மேலே இருக்கக்கூடிய மற்ற கமிட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். இந்த கடனுக்கு ஒரு வருடம் வட்டியாக மட்டுமே 69,000 கோடி ரூபாய் கட்டணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 9.52 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு ஒரு வருடத்துக்கு 69,000 கோடி ரூபாய் வட்டியாக கட்டணும். சரி, இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது தமிழ்நாடு சம்பாதிக்கிற ரெவன்யூவில் மொத்த தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு வரக்கூடிய வருமானத்தில் 21 பைசா ஒவ்வொரு ரூபாயிலும், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் 21 பைசா வட்டிக்கே போகுது. இது நான் ஒரு தனி மனிதனுக்குன்னு சொல்லலை, எல்லா ஆவரேஜும் பார்த்து மொத்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய வருமானத்தில், மொத்த தமிழ்நாட்டுக்கே ₹1 வருமானம் வருதுன்னா அந்த ₹1 வருமானத்தில் 21 பைசா வட்டிக்கு போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிலைமையில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் ஃபினான்ஸில் வந்தால் டோட்டல் வங்கிகளே நர்வஸ் ஆகும், எல்லா ஆஃபீஸர்ஸும் நர்வஸ் ஆகிறாங்க, ஒட்டுமொத்த சிஸ்டமுமே இந்த ஆளுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியுமா, இவர்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. யார் வந்தா, விஜயோ அல்லது விஜய் தவிர வேற எந்த மினிஸ்டர்ஸ் வந்தாலும் இப்படித்தான் கேட்பாங்க. அதனால தான்
50 வருடம் அனுபவம் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் உங்கள் தந்தை உங்களுடைய ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம தாய் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு 50 வருடம் அனுபவம் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் வேலை பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளை ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். நாங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம், நாங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்ல செங்கோட்டையனை வைக்கிறார். இது ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது கிரெடிபிலிட்டி வாங்குறதுக்கான, மக்கள்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கால்குலேட்டட் மூவ் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இந்த முழு ஸ்டோரியுடைய மிகப்பெரிய ஒரு டென்ஷனே ஆரம்பிக்குது. செங்கோட்டையன் ஃபினான்ஸில் இருக்கிறார். அதாவது எவ்வளவு பணம் எங்கே போகும் அப்படின்னு இனிமே அவர் தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், விஜய் எலெக்ஷனில் ப்ராமிஸ் பண்ணினது என்ன? 60 வயசுக்கும் கீழே இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்கிறார். அந்த ப்ராமிஸை கேட்டு இன்னைக்கு 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன நடக்குது? 1000 ரூபாயை கொடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு பேச்சு வருது. அது மட்டும் இல்லை, ஃபேஸ் பை ஃபேஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாங்கள் ப்ராமிஸை உடைக்கலை, இப்போ 1000 ரூபாய் போட்டிருக்கிறோம், நாங்கள் வந்து 1 வாரம் தான் ஆச்சு, சரியா? யார் யார் எதை நக்கி சாப்பிட்டுட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல, எந்தெந்த வீட்டில் எந்தெந்த பணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல, எந்தெந்த வங்கி காலியாக இருக்குது, எந்தெந்த வங்கியில் இருக்க அக்கௌண்ட்டு காசு இருக்குது, இருக்கக்கூடிய காசுக்கு மேலே யார் யார் என்ன கடனை வாங்கி வச்சுருக்காங்க, எந்த பாலாஜி என்ன பண்ணார், எந்த சோழமுருகன் என்ன வாங்கினார், எந்த நேரு எந்த காந்தி எங்கெங்கே பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஸோ இப்போதைக்கு 1000 ரூபாயில் நிறுத்திக்கிட்டாங்க. ஃபேஸ் பை ஃபேஸ் கொடுப்போம், நாங்கள் 2500 ரூபாய் தருவோம்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக வந்த ஒரே வாரத்தில் எல்லாருக்கும் 2500 ரூபா போட்டாச்சுன்னு சொல்கிறது அளவுக்கு அவன் கஜானா வச்சுட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிற கேள்வியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேட்குறாங்க. முதல்ல 1000 ரூபாய் போட்டுட்டு அடுத்தபடியாக உடனடியாகவே அது 1500 ரூபாய் ஆக்கும். அப்புறம் 2500 ரூபாய் முழுசாக கூட கொடுப்போம் அப்படின்னு. அப்படி ஃபுல்லாக இவங்க கொடுக்கணும்னா ஒரு வருடத்துக்கு 30,000 கோடி ரூபாய் வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கணக்கு பார்த்துக்குங்க. ஏற்கனவே வட்டிக்கு ஒரு வருடத்துக்கு 69,000 கோடி ரூபாய் போகுது. இந்த வெறும் 2500 ரூபாயை கடைசியாக கொடுத்து முடிக்கும் போது ஒரு வருடத்துக்கு இன்னும் 30,000 கோடி கொடுத்து முடிக்கணும். அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதே இந்த தளபதி விஜய் கிட்ட கேட்குறாரு. இது வேலிடான கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தப்பே கிடையாது. ஆனால் ஓட்டு போட்ட பெண்களுக்கு இவர் கேட்கக்கூடிய இந்த கேள்வி வேலிடா இல்லையா அப்படின்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க ஆனால் கொடுக்கல. இது விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய முதல் டெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய முதல் சோதனை அப்படின்னு சொல்லலாம். இதோட கூட இப்போ அந்த ஸ்கீமுடைய பேரையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அது டிஎம்கே அவர்களின் ஸ்கீம், கருணாநிதியோட பேரில் இருந்த ஸ்கீம், அதை மதிப்புமிகு மகளிர் திட்டம்னு மாற்றிட்டாங்க. உண்மையாக நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன், ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இது நல்ல பேராக தெரியுதா? மதிப்புமிகு மகளிர் திட்டம்னு சொல்கிறாங்களே, அது நல்ல பேராக தெரியுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு, இந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. நான் திருப்பியும் கேட்குறேன், ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய திட்டத்திற்கு கருணாநிதி மகளிர் உரிமை தொகை சரியான பேரா, மதிப்புமிகு மகளிர் திட்டம்னு சொல்கிறது சரியான பேரா? காலமாக குடும்ப அரசியலில் நம்ம பிரெயினுக்குள்ளாடி எப்படி இவனுங்க திணிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? மகன் வந்தால் அப்பன் பேர், அப்பன் இருக்கும்போது மகனுடைய பேர், இவங்க ரெண்டு பேருடைய பேரும் கொஞ்சம் இரலவெண்ட் ஆகும்போது இன்னொரு பேரை வருவான் பார்த்தீங்களா, அவன் பொண்டாட்டி பேர் கேர்ள் ஃப்ரெண்டு பேரை போடுவான். இது சரியா தெரியுதா? தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மகளிர்களை மதிப்புமிகு மகளிர்கள், நீங்கள் காசு ஒரு இலவசமான ஒரு திட்டமாக இருந்தாலும் என் அப்பன் பேரையோ அம்மா பேரையோ என்னுடைய பேரையோ சொல்லி நான் இந்த பணத்தை நான் உங்களுக்கு தர விரும்பலை. எந்த பணமாக இருந்தாலும் எந்த கடனாக இருந்தாலும் இது மக்கள் பணம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் மதிப்புமிகு
இந்த பணத்தை வாங்குற எல்லா பெண்ணுக்கும் பெருமையான ஒரு எண்ணம் வரணும். என்னை மதித்து எனக்குன்னு தரக்கூடிய ஒரு உதவித்தொகை, அது நல்ல பேரா தெரியுதா சொல்லுங்கள்? ஸோ பணத்தை ரைஸ் பண்ணலை, பெனிஃபிட்ஸை கூட்டலை, ஆனால் உங்களுடைய மரியாதையை கூட்டியிருக்காங்களா இல்லையா? ஏதோ ஒரு சாக்கடை அரசியலை பண்ணி ஏதோ ஒரு பேரை வச்சு நான் போடுற பிச்சடா அப்படின்னு நீ வாங்குற அந்த மரியாதையை விட்டு என்னை மதித்து என்னை ஒரு மாநிலத்தில் என்ன ஒரு 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 மதிப்புமிகு பெண்ணாக மதித்து எனக்கு வரக்கூடிய ஒரு இலவச திட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் பிரெயின்லேயும் உங்கள் ஹார்ட்லேயும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? அது சரியான திட்டமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணம் ரைஸ் பண்ணலை, ஃபேஸ்ட்டாக நாங்கள் தருவோம்னு சொல்கிறாங்க, பெனிஃபிட்ஸு கூட்டலை தான், ஆனால் பேரை மாற்றிட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ 20 வயசு 25 வயசு 18 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் இதை கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ பாட்டியோ அக்காவோ ஆன்ட்டியோ இந்த காசை வாங்கும்போது இப்போ அவங்களுக்கு மனதில் ஒரு மரியாதையான எண்ணம் வருதா இல்லையா? என்ன கலைஞர் திட்டம், இதை நீங்கள் நல்ல தெளிவாக நோட்டீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கீம் ரீநேம் ஆகுதுன்னா அதோடைய கிரெடிட் போகுது, அதோடைய ஒரிஜினல் ஸ்டோரி போகுது அப்படின்னு டிஎம்கே கட்சிக்கு இதுவரைக்கும் போய்கிட்டு இருந்த அந்த கிரெடிட் இன்னுமே அவனுங்களுக்கு போகாது, ஒரு கட்சிங்கிற முறையில் போகாது. திருப்பி அந்த கிரெடிட் இன்னொரு கட்சிக்கு போகுதா, இன்னொரு தனி மனிதனுக்கு போகுதா? அந்த கிரெடிட் அந்த காசை வாங்கக்கூடிய அந்த பெண்ணுக்கே போகுது. எப்படி? இது மதிப்புமிகு மகளிருக்கான தொகை. இது ஒரு பொலிட்டிக்கலில் ஸ்மார்ட் மூவாக இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, பணம் வராமல் வெறும் பேர் மட்டும் மாறும்போது அந்த 1 கோடி பெண்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு இவங்க கொஞ்சம் யோசிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆவின் பால் விவசாயிகள் இன்னைக்கு விஜய் அரசுக்கிட்ட ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. என்னது? 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் 44 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா தாவேகா கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவில், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதுவும் ஒரு ப்ராமிஸாக இருந்துச்சு. அந்த விவசாயிகள் இன்னும் காத்திருக்காங்க. ஒரு பக்கம் பெண்கள் காத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள் காத்திருக்காங்க. 2 பக்கமும் எங்கள் ப்ராமிஸ் எங்க, எங்களுக்கு நீங்கள் தந்த வாக்கு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 ப்ராமிஸஸையுமே நிறைவேற்றணும்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரின் அனுமதியும் ஒத்துழைப்பும் வேணும். ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறது என்னன்னா, பணம் இல்லை, கடன் அதிகமாக இருக்குது, பவர் ஒரு பக்கம், பணம் இல்லாமல் இன்னொரு பக்கம். இந்த டென்ஷனில் தான் விஜய் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உட்காந்து யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சிச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசுகள் மாட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டி இருக்கு. ஆனால் இந்தியா சுதந்திரம் வாங்கி முதல் 50 ஆண்டில் இல்லாத கடன் கடந்த 5 ஆண்டில் வந்திருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்ம 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இந்த கடைசி 5 வருடத்தில் வந்தது. மீதி 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குல்ல, அந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் மொத்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் வந்த கடன். இப்போ புரியுதா யார் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு? 1977ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார். ஏடிஎம்கேன்னு ஒரு புதிய பார்ட்டி, அதிகமான பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டிஎம்கேயை தோற்கடிச்சு வந்தார் இதே மாதிரியே. ஆனால் முதல் வேலையாக எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா? அன்னைக்கே ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே ஒரு நாள் கூட டிலே பண்ணாமல் ஸ்கூல் குழந்தைகளுக்கு மிட் டே மீல், மதிய உணவு ஆரம்பிக்கிறார். என் குழந்தைகள் பசியோட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். அன்னைக்கே நடைமுறைப்படுத்துகிறார். ப்ராமிஸ் பண்ணிட்டு நாங்கள் ஃபேஸ் பை ஃபேஸாக தருவோம் அப்படின்னு சொல்லலை தான். பாருங்க, அந்த ஒரே ஒரு டிசிஷன், மதிய உணவு அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நான் சொன்ன அன்னைக்கே ஆரம்பித்தேன் அப்படிங்கிற டிசிஷன் அன்னைக்கு அவரை 10 வருடம் சிஎம்மாக வச்சிருந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க, இந்த ஆள் சொல்கிறத செய்கிறாரு, அதனால இவரை நாம் நம்பலாம் அப்படின்னு. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களின் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் இன்னும் வரல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் மக்களுக்கு சொன்னதை உடனடியாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற மொமெண்ட் இன்னும் வரல. ப்ராமிஸ் இருக்கு,
ஆனால் இன்னும் டெலிவர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 1 மடங்கு 2 மடங்கு இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே இந்த சிஎம் விஜய் அவர்களை அடுத்த 5 வருடம் அல்லது 10 வருடம் அமைதியாக அவரை ஒரு குடைச்சலும் கொடுக்காம அவர் ஆளை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ப்ராமிஸ் பண்ணதும் இனிமே ப்ராமிஸ் பண்ண போகிறதும் 1 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வளரக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை தரத்துக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு விஷயமே 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்காக போய் டெலிவர் ஆகணும்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். கோட் மை வேர்ட்ஸ். அடுத்த 5, 10, 15 வருடங்களுக்கு இதே இந்த விஜய் அவர்களை எந்த குடைச்சலுமே கொடுக்காம அவர் பாட்டுக்கு அவரை மாநிலத்தை ஆட்சி செய்ய விட்டாங்கன்னா, தமிழ்நாடு சிங்கப்பூரில், மலேசியா இல்லை, யூகே இல்லை, யூஎஸ் இல்லை, அங்கே எங்கேயுமே இல்லாத மாநிலங்களை விட மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறும். இது நான் தலைவர்களை மட்டும் நம்பி சொல்லக்கூடிய ஒரு வருங்கால ஃபோர்காஸ்ட் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நம்பி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோப். இன்னைக்கு நான் சொல்றது, விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனையுமே தாவேகா கட்சியுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே ஒரு விஷயத்தை நேர்மையாகவும் பார்க்கணும். விஜயை மட்டும் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறாரு, இவர் கொடுப்பாரா, கொடுக்க முடியுமா அப்படின்னு தொடர்ந்து பிளைம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அது நியாயமும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய 9.52 லட்சம் கோடி ரூபாய் கடனை விஜய் உருவாக்கல. அந்த கடனை பல அரசுகள் சேர்ந்து உருவாக்கிய கடன். அதுல பாதி கடனை கடந்த 5 வருடத்திலே வெறும் டிஎம்கே அரசு உருவாக்கிய கடன். ஏடிஎம்கே ஆண்டது, டிஎம்கே ஆண்டது, 2 பேருமே சேர்ந்து இந்த கடனை வளர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு ஓடேந்த வேண்டிய சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ அந்த கடனுக்கு மேலே விஜய் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ பாருங்க, ஒரு புது வீடு வாங்கினா, சொல்கிறேன், ஒரு புது வீடு வாங்கினா பழைய ஓனருடைய கடனும் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் ஏற்கனவே ஒரு புதிய வீடு வாங்குறீங்க. அந்த புது வீடை வாங்குறதுக்கு பல லட்சமோ பல கோடி ரூபாயோ நீங்கள் செலவழித்து ஒரு புதிய வீடை வாங்குறீங்க. அது உங்கள் வீடு. அதை ஒரு ஆளுக்கிட்டேருந்து வாங்குறீங்க. அந்த வீடை வாங்குறதுக்கு கொடுக்க வேண்டிய காசு போக அவருக்கு இருக்க கடனையும் சேர்த்து நீங்கள் அந்த வீடை வாங்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமை சிஎம் விஜய் அவர்களுடைய கையில். இந்த நிலைமையில் செங்கோட்டையனை ஃபினான்ஸ் மினிஸ்டராக வச்சது, உண்மையாகவே சொல்கிறேன், அவருடைய கேபினெட்டில், அவருடைய அமைச்சரவையில் இதை விட பெஸ்ட் டிசிஷன் இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இருந்திருக்கவே முடியாது. அது ஒன்று தாங்க மிகப்பெரிய ஆகலும் சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸை நான் ஃபேஸ் பை ஃபேஸ்ன்னு சொல்லுறது, அந்த ஒரு விஷயம்தான் இனிமே தாவேகாவை மக்கள் ஜட்ஜ் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே இந்த கேபினெட்டில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். இப்போ அந்த விமன் மினிஸ்டர் கீர்த்தனாவை பாருங்களேன். இவங்க ஒரு இளம் வயது பெண். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கிறாரு சிஎம் விஜய் அவர்கள். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இண்டஸ்ட்ரினா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியை ஒரு பெண்மணிக்கு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரினா அதில் ஃபேக்ட்ரி வருது, ஜாப் வருதான்னு டிசைட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு இப்போ என்ன வேணும்? தமிழ்நாட்டுக்கு இப்போ பணம் வேணும். தமிழ்நாட்டுக்கு இப்போ முதலீடு வேணும், கம்பெனிஸ் வேணும். ஏன்னா அந்த பணம் வந்தால் தான் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை கட்ட முடியும். வட்டியை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டில் கொஞ்சமாக டக்குன்னு குறைக்க முடியும், ப்ராமிஸை நிறைவேற்ற முடியும். ஸோ ஒரு யங் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் கிட்ட இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் மாதிரி தோணலாம். ஆனால் அதே நேரத்தில் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் கொடுக்குறாரு. நாங்கள் ஒரு புது தலைமுறை, நாங்கள் ஒரு சேஞ்ச் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அப்படிப்பட்ட அரசு. பவர் என்னோட கையில். கிரெடிபிலிட்டி பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட, பணம் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட.
ஆனால் ஃப்யூச்சர் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எனர்ஜியோட செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே புது ஆட்கள் கையில், இளைஞர்கள் கையில், இளம் பெண்கள் கையில். இந்த 3 த்ரெட்டையுமே, இந்த 3 கயிறையுமே ஒரே நேரத்தில் ஹோல்டு பண்ணுறது தான் இந்த கேபினட்டுடைய, இந்த அமைச்சரவையுடைய மிகப்பெரிய சிறப்பான ஆர்கிடெக்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயிறு யார் கையில் இருக்குது? பவர் கையில் இருக்குது. ஐபிஎஸ் என் கையில், ஐஏஎஸ் என் கையில், ஹோம் மினிஸ்ட்ரி என் கையில். இந்த ஸ்டேட்டை, இந்த மாநிலத்தை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நான், தளபதி சிஎம் விஜய். ஆனால் தண்ணி வரலையா, நீ பார்த்துக்க. பணத்தை மேனேஜ் பண்ணுமா, ஐயா நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா நான் உங்களை நம்புகிறேன். இந்த பணப்பையை உங்கள் கையில் கொடுத்தா அந்த பணப்பையாவே இருக்குமே தவிர அதில் ஓட்டை விழுந்துச்சு, பைய காணோம், எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான், மாமன் எடுத்தான், மச்சான் எடுத்தான், என் பொண்ணு எடுத்தான், என் பையன் எடுத்தான், என் தாத்தா எடுத்தான் அப்படிங்கிற பேச்சே வரக்கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறது அதனுடைய போர்ட்ஃபோலியோ லிஸ்ட்டை மட்டும் பார்த்து கிடையாது. அந்த போர்ட்ஃபோலியோஸ் எப்படி டெலிவர் பண்ணுது, அந்த கேபினெட் எப்படி டெலிவர் பண்ணுது அதை பார்த்து தான். எம்ஜிஆரை மக்கள் நேசித்தது அந்த மிட் டே மீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து தான். அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சை பார்த்து கிடையாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் அவருடைய கேபினெட்டை, அவருடைய அமைச்சரவையை ரொம்ப ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்மார்ட்னஸ் ரியலாக மாறணும்னா அந்த 1 கோடி பெண்களுக்கு கொடுத்த வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றணும். அந்த விவசாயிகளுக்கு கொடுத்த வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றணும். அது நடக்குதான்னு நம்ம தெளிவாக பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் டிசைட் பண்ணும் விஜய் ஒரு முதல்வராக, மிகச்சிறந்த முதல்வராக வரலாற்றில் நிற்கிறாரா இல்லையா அப்படின்னு. இல்லைன்னா மக்கள் மனதில் ஒரு ஆக்டராகவே நிற்பாரா அப்படின்னு அதுதான் ப்ரூவ் பண்ணும். ஒரு சில பேர் சொல்லலாம், இல்லை நீங்கள் அந்த 1500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்துருக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு தான் இப்போ நிதி நிலைமை தெரியுதே, அதுக்காக அவங்க பண்ணாங்க, நீங்களும் பண்ண வேண்டியது நோ. நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை முதல்ல பாதுகாக்கணும். கடத்தோட கடன். பெண்கள், 1 கோடி பெண்களை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு மாநிலத்தின் முதுகெலும்பு விவசாயிகளை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக முதல்ல நிறைவேற்றணும். ஸோ நீங்களே சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதிய அரசுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? அதாவது வந்து 1 வாரத்திலேயே எங்களுக்கு 1000 ரூபாய் வரல, 2500 ரூபா வரல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியே, இப்போ கஜானா காலின்னு சொல்லிட்டு பணம் தராமல் போயிடுவியா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாருமே அப்படி கேட்கல. ஊடகங்களில் ஒரு சில பேர் அப்படி கேட்குறாங்க, ஒரு சில பேர் சொல்லி வச்சு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறாங்க. சரியா? வந்த அரசு இன்னும் 10 நாட்களை கூட கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்கிடையில் ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணுற மாதிரியே ஏடிஎம்கே அரசும் ஏடிஎம்கே கட்சியும் டிஎம்கே கட்சியும் முதல்வர் சிஎம் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் ஊடகங்களில் போய் பாருங்கள், அது எவ்வளவு வலிமை, மிகப்பெரிய ஒரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஒரு மான்ஸ்டர் மாதிரி, ஒரு அலை மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மனிதன் ஒரு பதவிக்கு வந்து 10 நாள் ஆகலை, ஆனால் ஏதோ இன்னும் 2 வாரத்திலேயோ 1 வாரத்திலேயோ ஏதோ மிகப்பெரிய ஒரு தேர்தல் நடக்க போகிறது மாதிரியே டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே கட்சி 2 கட்சிகளுமே விஜய்க்கு எதிரான ஃபேக் நியூஸ் ப்ரொபகண்டாவை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற முறையில், நம்ம சேனலுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிற முறையில் நான் உங்ககிட்ட கேட்குறேன், தளபதி விஜய் அவர்களுடைய அரசுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? இந்த அரசு எல்லாமே சரியான ஒரு பாதையில் தான் செய்ய போகுது, செய்ய தொடங்கியிருக்கு. இந்த கேபினெட்டை பார்த்தா அப்படித்தான் தோணுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்னா 1 மாதம் டைம் கொடுப்பீங்களா, 3 மாதம் டைம் கொடுப்பீங்களா, 6 மாதம் டைம் கொடுப்பீங்களா? அதை தயவு செய்து கமெண்டில் போடுங்க. ரொம்ப அழகான வீடியோ, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டுடாதீங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கான தெளிவான காரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை எப்படி இருக்குது? ஒரு முதல்வரை மரியாதை குறைவாக நீ சொன்ன எங்களுக்கு தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு சிட்டிசன், தமிழ்நாட்டின் மக்கள் அப்படிங்கிற முறையில் நம்ம அரசை நாம் எப்படி மதிக்கணும், நம்ம அரசை எப்படி வழி நடத்துறதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும்,
எந்த மாதிரியான ப்ரொபகண்டாவை நம்பணும், எந்த மாதிரியான ப்ரொபகண்டாவை இக்னோர் பண்ணணும், ஒரு சிஎம் எந்த மாதிரியான எண்ணங்களோட இருக்கிறாரு, அவருடைய கேபினெட் எந்த மாதிரியான எண்ணங்களோட இருக்கிறாரு, ஒரு வீடியோவை பதிவு பண்ணி மரியாதை இல்லாமல் ஒரு தலைவரையோ தலைவரை சார்ந்த மக்களையோ ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா அப்படிங்கிற பேரில் பேசுறது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒரு கட்சியின் சார்பில் இருக்கிறது நல்லதா? கட்சியின் சார்பில் இருந்தால் கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறது முக்கியமா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணாமல் போயிடாதீங்க. நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ப்ராக்டிக்கல் விஷயங்களுமே மக்களுக்கு போய் சேரணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு போங்க. அங்கே கண்டிப்பாக அழகான இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போடுவோம். கண்டிப்பாக அதை கேஸ்கேட் பண்ணணும், அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய நேம் வந்து SAK30MAY, SAK30MAY. அதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். எக்ஸ் பிளாட்ஃபார்ம், ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் போங்க, SKumar27 அதுலேயும் போங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோவர்ஸ் ஆகுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் it's very, very, very important. Thank you.